எண்ணில் நீ பகுதி 3. எனவே வசீகரனை பார்ப்பதற்காகவே அங்கு சென்று தன் அத்தையிடம் அவமானப்பட்டு திரும்புவாள். இருப்பினும் அவன் மீது உள்ள மயக்கம் மட்டும் குறையவே இல்லை. அவளுக்கு அடுத்தது நிலா. பால் போன்ற நிறம், மிருதுவான சருமம், வில் போன்ற பருவம், செர்ரி பழம் போன்ற உதடு, சங்கு கழுத்து, பிரம்மன் அளவெடுத்து படைத்தது போன்ற உடல் அமைப்பு, சிரிக்கும் பொழுது கன்னத்தில் விழும் கன்னக்குழி பேரழகு. தன் அண்ணனை ஒத்த குணம் உள்ளவள். தன் அத்தையையும் வசீகரனையும் அடியோடு வெறுப்பவள். அதற்கு நேர்மாறாக நித்திலாவின் மீதும் தன் மாமாவின் மீதும் பேரன்பு கொண்டவள். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கையில் திடீரென்று ஆகாஷ் ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டான். தான் கொலை செய்ததாக வாக்குமூலமும் கொடுத்ததால் அவனை சிறையில் அடைத்தனர். அது விஷயமாக மறுநாள் நீதிமன்றம் செல்வதற்காகவே காமாட்சி தன் மகள்களுடன் இங்கு வந்துள்ளாள். அண்ணா, நான் எப்படி நன்றாக இருக்க முடியும்? என் செல்வம் இப்போ சிறையில் இருக்கானே, அந்த கடவுளுக்கு என் கண்ணில்லாமல் போச்சா என்று கதறி அழுதாள். அதுவரை அமைதியாக இருந்த சந்திரிகா, கடவுள் என்ன செய்வார்? நமக்கு தான் அறிவு இருக்கணும். மகா சம்பாதித்தால் போதும் என்று கண்ணை நாம் மூடிக்கொண்டிருந்துவிட்டு இப்போது ஒப்பாரி வைப்பதாலும் கடவுளை நிந்திப்பதாலும் என்ன பிரயோஜனம் என்று குத்தி பேசினார். இதை கேட்டு ஆத்திரம் வந்த போதும் ஏதுவோ ஒரு பயத்தில் நிலா அமைதியாக நின்றாள். அதை விசித்திரமாக பார்த்தாள் சந்திரிகா. ஏனெனில் தாயையும் அண்ணனையும் ஏதேனும் கூறினால் வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு வருபவள் இன்று அமைதியாக நிற்பதை யோசிக்க வைத்தது. தாயின் குரலை கேட்டபடி வெளியே வந்த நித்திலா தன் அத்தை அழுது கொண்டிருப்பதையும் நிலாவும் ஆஷாவும் சோகமான முகத்துடன் நின்று கொண்டிருப்பதையும் பார்த்து அருகில் வந்தாள். என்னம்மா நீங்கள்? ஏற்கனவே அவர்கள் வேதனையோடு வந்திருக்கிறார்கள், நீங்களும் அவர்களை வேதனைப்படுத்துகிறீர்களே என்று தாயிடம் கேட்டாள். நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? இவங்க முதலிலேயே பார்த்திருந்தால் இப்படி ஆகியிருக்காது இல்லை? அதான் சொன்னேன், எனக்கு எதற்கு வம்பு என்று அரற்றினாள். உங்ககிட்ட பேசினேன் பாருங்க என்றுவிட்டு தன் அத்தையிடம் திரும்பி, அத்தை அழுகாதீர்கள், மாமாவை ஜாமீனில் நாளை வெளியே அழைத்து வரலாம் என்று சமாதானப்படுத்தினாள். நானும் இதேதான் நித்து சொன்னேன், சமாதானமாகாமல் அழுதுகிட்டு இருக்காங்க என்று கூறினாள் ஆஷா. இதை அனைத்தும் பார்த்தபடி அமைதியாக நின்றிருந்தாள் நிலா. நித்துமா, முதலில் அத்தையை உள்ளே கூட்டிட்டு போ என்றார் சக்கரப்பாணி. வாங்க அத்தை என்று அழைத்து சென்றாள். ஆஷாவும் நிலாவும் அம்மாவை பின்தொடர்ந்தனர். திடீரென்று கேட்ட பூட் சத்தத்தில் உடல் நடுங்க நின்றாள். அதற்குள் அருள் வந்துவிட்ட வசீகரனை பார்த்ததும், ஹாயத்தான், எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். ஆஷா அவள் கேட்டது காதில் விழாதவாறு அவள் அருகில் நின்றிருந்த நிலாவை பார்த்தான். எப்பவும் பளிச்சென்றும் மலர்ச்சென்றும் இருக்கும் அவள் முகம் வெளிரி போயிருந்தது.